நல்லா இருந்த மனுஷன ஏன்டா இப்படி கெடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க அவர பார்த்தது இல்லடா. எல்லாம் இதுக்கு தான்டா எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க வந்துட்டு. என்ன எதுவுமே பேச மாட்றாரு, எதுவுமே பேச மாட்றாரு. எப்பவுமே வந்துட்டு உள்ள வந்துட்டு அமைதியாவே இருக்காரு. அமைதியா பேசினா தானே எங்களுக்கு தெரியும், பேசினா தானே தெரியும்னு சொல்லிட்டு, என்னையோட மீட்டிங்ல திருநெல்வேலியில நடந்த மீட் வச்சு எல்லாம் நல்லா உங்களுக்கு எல்லாம் திருப்தியா அளவுக்கு எல்லாமே பேசிட்டாரா? இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மனுஷன் கோவப்பட்டு நான் வந்து பார்த்ததே இல்ல. எவ்வளவு அவதூறுகள்! இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு, முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. வேற என்ன பண்ணலாம்? போடு, எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் போடு. விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் ஏன் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு ஏன் சரியா இல்ல? வன்முறை ஏன் தலைவரிச்சு ஆறுது? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும். ஆனா கொஞ்சம் நாகரிகம் கருதி அப்படி வேணான்னு பாக்குறேன். 2.5 வயசு குழந்தைய துள்ள துடிக்க உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் கொண்டானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விளாத்திக்குளம் பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்னாச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? 5 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். நாங்குநேரி பிரச்சனை பத்தி பேசினா அது போதையில நடந்துச்சான், போதை பொருட்கள்னால அது நடந்துச்சான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. அது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். கேள்வி அது இல்ல, அதை ஏன் தடுக்கலன்றதுதான் எங்களுடைய கேள்வி. இது மட்டுமா? மணலை திருடுறாங்க, மண்ணை திருடுறாங்க, மலைகளை முழுங்குறாங்க, சட்டவிரோதமா கல்குவாரி நடத்துறாங்க, மணல் மாஃபியா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு போகுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர்ஸ் கொள்ளையடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. டாஸ்மாக்ல ஊழல், நகராட்சி துறையில ஊழல், இப்படி ஊழல் ஊழல், ஆட்சி முழுக்க ஊழல் ஊழல், ஊறி போய் நாரி போய் கிடக்குது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து ஓட்ட கேப்பீங்க? விஜய பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சாஃப்ட் பாலிடிக்ஸ் தான். அவர் வந்துட்டு ரொம்ப பேச மாட்டாரு. அவரோட நேச்சரே அதுதான் வந்துட்டு. இந்த மாதிரி உண்மையாலே அவர் வந்துட்டு இவ்வளவு ஆக்ரோஷப்பட்டு பேச சொல்ல அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட மனமோ அவரோட பர்சனல் லைஃபோ எல்லாமே வந்துட்டு நீங்க வந்துட்டு யூ ஹவ் கிராஸ்ட் த லிமிட். ஆக்சுவலி ஏப்ரல் 23ஆம் தேதி சிந்தித்து வாக்களிங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை.